iQOO Z9s Moto G85 இந்த 2 மொபைலில் எது பெஸ்ட் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஸோ இந்த 2 மொபைலில் ஏதாவது ஒரு மொபைல் வாங்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போனா மட்டும்தான் நான் சொல்கிறது உங்களுக்கு முழுமையாக புரியும். ஓகே, டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. இப்போ நம்ம கம்பேரிசனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம கம்பேரிசனை ஸ்டார் ரேங்கிங் பேஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் நண்பா. அப்போ தான் உங்களுக்கு தெளிவான புரிதல் கிடைக்கும். எந்த மொபைல் வாங்கலாம், எந்த மொபைலை வாங்கக்கூடாது அப்படின்றத பற்றி. ஓகே, இப்போ நம்ம டிஸ்பிளேலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நண்பா, இந்த வீடியோவை பார்க்குற உங்களுக்கு ஒரு கிவ் அவே இருக்குது. 500 ரேஞ்சில் இருக்க TWSR நெக் பேண்டை நம்ம கிவ் அவேல தர போகிறோம். நம்ம சேனலில் ஆல்ரெடி 2 கிவ் அவே கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் கிவ் அவேவும் நம்ம வியூவர்ஸ்க்கு சென்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான ப்ரூஃபை நீங்கள் பார்ப்பீங்க. எப்படி என்டர் பண்ணுறது அப்படின்னு நான் வீடியோவோட நடுவில் சொல்கிறேன். இப்போதைக்கு வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். 2 மொபைலுமே சேமான டிஸ்பிளே தான் நண்பா. 120 ஹெர்ட்ஸ் பேனல் தான் கொடுத்துருக்காங்க. 2 மொபைலுமே கர்வ்டு டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பெரிய பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லை. இங்கே என்ன டிஃப்ரென்ஸ்னால் பிரைட்னஸ்லேயே டிஃப்ரென்ஸ் இருக்குது. 1800 நெட்ஸ் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க iQOO Z9ல். அண்ட் மோட்டோவில் 1600 நெட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பெரிய டிஃப்ரென்சஸை ஏற்படுத்த போகிறதில்ல. ஸோ அதனால் 2 மொபைலுக்குமே நான் ஒரு ஸ்டார் தரேன். டிஸ்பிளேன்னு வரும்போது நீங்கள் 2 மொபைலை எதை வேணால் கன்சிடர் பண்ணலாம். இப்போ நம்ம கேமராவை பற்றி பார்த்துடலாம். முதல்ல நம்ம iQOO பற்றி பார்த்துடலாம். இங்கே 50 மெகா பிக்சல் ப்ளஸ் 2 மெகா பிக்சல் என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. அந்த 2 மெகா பிக்சல் சென்சர் வேஸ்ட்டு தான். ஸோ அதை பற்றி பார்க்க தேவையில்லை. 50 மெகா பிக்சல் சோனியோட IMX882 சென்சர் கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு OISம் இருக்குது. ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ்ன்றது நமக்கு கிடைக்க போகுது. நைட் ஃபோட்டோகிராஃபி பெட்டராகவே இருக்கும். 4K வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் நண்பா. அதுவே மோட்டோ பார்க்கும்போது 50 மெகா பிக்சல் சோனி LYT600 என்ற சென்சர் கொடுத்துருக்காங்க. இங்கே OISம் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் அண்ட் நைட் ஃபோட்டோகிராஃபி இங்கேயும் நமக்கு கிடைக்க போகுது. அண்ட் மோட்டோவில் ஒரு சின்ன அட்வான்டேஜ் என்னென்னா 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் சென்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் ஃபோட்டோகிராஃபி வைஸ் பார்க்கும்போது. என்னதான் இங்கே நல்ல விஷயம் இருந்தாலும் இங்கேயும் ஒரு நெகட்டிவ் இருக்குது. ஏன்னா இங்கே 4K வீடியோ சப்போர்ட் இல்லை. 1080p வீடியோ 30 fps வரைக்கும் தான் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ 4K வீடியோ தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா iQOO சூஸ் பண்ணிக்கோங்க. 4K வீடியோ இல்லைனாலும் பரவாயில்ல, வைட் ஆங்கிள் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மோட்டோ சூஸ் பண்ணிக்கோங்க. செல்ஃபி கேமரா 2 மொபைலுமே சேம் தான். 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா 1080p வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் 2 மொபைலுக்குமே ஒரு ஸ்டார் தரேன். 4K வீடியோ வேணும்னா iQOO, வைட் ஆங்கிள் வேணும்னா மோட்டோ சூஸ் பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 4K வீடியோவே பெட்டர். பிகாஸ் ரீல்ஸ் அதெல்லாம் எடுக்கிறீங்கன்னா 4K வீடியோ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். வைட் ஆங்கிளை வச்சு நம்ம ரீல்ஸ் எடுக்க போகிறதில்ல. உங்களோட தேவை தான் நண்பா. ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறீங்கன்னா வைட் ஆங்கிள் தேவை. ஓகே, இப்போ நம்ம பர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்த்துடலாம். 2 மொபைலுமே ஆண்ட்ராய்ட் 14ஓட தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. iQOO Dimensity 7300 என்ற ஒரு நல்ல பவர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அதுவே மோட்டோன்னு பார்க்கும்போது Snapdragon 6 Gen 3 என்ற மிட்ரேஞ்ச் லெவல் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங் தான் ஹை ப்ரியாரிட்டி, பர்ஃபார்மன்ஸ் தான் டாப் ப்ரியாரிட்டி அப்படின்னு நினச்சிங்கன்னா iQOO சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அப்டேட்ஸ் பற்றி பார்த்துடலாம். 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் iQOO தருவாங்களாம். அண்ட் மோட்டோ 1 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாம். ஸோ உங்களுக்கு எது தேவையோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. 5G பேண்ட் 8 5G பேண்ட் iQOO கொடுத்துருக்காங்க. அண்ட் 13 5G பேண்ட் மோட்டோ கொடுத்துருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வின் பண்ணுறது iQOO. ஸோ நான் iQOOக்கு ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம பேட்டரி பற்றி பார்க்கலாம். iQOO 5500 mAh கொடுத்துருக்காங்க. மோட்டோ 5000 mAh கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங்னு வரும்போது iQOO 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜரும் மோட்டோ 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜரும் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் வைஸும் சரி, பேட்டரி பேக்கப் வைஸும் சரி iQOO பெட்டராகவே இருக்குது. ஸோ நான் iQOOக்கு ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் பற்றி பார்த்துடலாம். 2 மொபைலுமே நமக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 மொபைலுமே SD கார்டு சப்போர்ட்டும் இல்லை. 3.5mm ஆடியோ ஜாக்குமே இல்லை. IP64 ரேட்டிங் iQOOலையும் IP52 ரேட்டிங் மோட்டோலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 மொபைலுக்குமே ஒரு ஸ்டார்ன்றது தந்துடுறேன். இந்த IP ரேட்டிங்லாம் மேக்ஸிமம் யூஸ் ஆகாது. ஆக்சிடென்டல் பர்பஸ் மட்டும் தான் கொடுக்குறாங்க. அண்ட் ஸ்டோரேஜ் அண்ட் ப்ரைஸிங் பற்றி இப்போ நம்ம பார்த்துடலாம்பா. 8GB 128GB வேரியன்ட் 20,000 சேல் பண்ணுறாங்க iQOO. அதுவே 8GB 128GB வேரியன்ட் மோட்டோ 18,000 சேல் பண்ணிகிட்ருக்காங்க. பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்க்கும்போது ஓகே நண்பா, இப்போ கிவ் அவேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். 4 ஸ்டெப் தான் நீங்கள் பண்ணணும். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. இந்த 4 ஸ்டெப்பையும் பண்ணிங்கன்னா நீங்கள் கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணிடலாம். ரேண்டம் கமெண்ட் பிக்கர் மூலமாக நான் ஒரு வின்னரை சூஸ் பண்ணுவேன். அவர் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரா, லைக் பண்ணியிருக்காரா, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காரான்னு சொல்லிட்டு கிராஸ் செக் பண்ணிவிட்டு அந்த கிவ் அவேவை நான் அவருக்கு கொரியர் பண்ணி விட்டுருவேன். ஸோ அவ்வளோதான், சிம்பிள் ப்ராசஸ் தான். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சப்போஸ் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நீங்கள் நோ ப்ராப்ளம், வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அவ்வளோதான் நண்பா. இந்த
2 மொபைலுக்குமான கம்பேரிசன் முடிஞ்சிருச்சு. எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக கம்பேர் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அதை பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க நண்பா. 4K வீடியோ வேணும்னா ஐக்கூ சூஸ் பண்ணிக்கலாம். வைட் ஆங்கிள் வேணும்னா மோட்டோ சூஸ் பண்ணிக்கலாம். பர்ஃபார்மன்ஸ் பேட்டரிலாம் பெட்டராக வேணும்னா ஐக்கூ சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரைஸிங் கொஞ்சம் கம்மியாக வேணும்னா மோட்டோவை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். க்ளீனான யூஐ மோட்டோவில் நமக்கு கிடைக்கும். ஸோ இதை பொறுத்து உங்களோட மொபைலை சூஸ் பண்ணிக்கோங்க. பட் இந்த 2 மொபைலில் எது வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஐக்கூ Z9s தான். பட் ப்ரைஸிங் வைஸ் பார்க்கும்போது மோட்டோ ஓரளவுக்கு ஓகேவான ஆப்ஷனாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எந்த மொபைலை பர்ச்சேஸ் பண்ணுவீங்க அப்படின்ற உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.